தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரொம்ப மாதங்களுக்கு பிறகு, அதாவது டிஎன்சிஎஸ்சி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போ ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இந்த ஒரு வேலைக்கு எழுத்து தேர்வு கிடையாது. கிட்டத்தட்ட 450 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, டிகிரி முடித்தவங்க அனைவரும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனை இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் வாங்க. இது போல் தெரிஞ்சிக்க இப்போவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைக்கான அஃபீஷியல் வெப்சைட்டும் மற்றும் இதற்கான பிடிஎஃப்பும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆனது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மதுரை மண்டலம், அதாவது மதுரை மாவட்டத்துக்கு வந்திருக்கு. அடுத்தடுத்து எல்லா மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷனும் வரும். அதையும் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மதுரை நெல் கொள்முதல் பருவகால பணிக்கு பட்டியல் எழுத்தர், உதவுவர் மற்றும் காவல் போன்ற காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலமாக நிரப்புகிறார்கள். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அது. இதற்கான கல்வி தகுதிகள், இதர தகுதிகள் எல்லாத்தையும் நம்ம 1 by 1 பார்ப்போம். இப்போ நம்ம என்னென்ன பதவிகள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். பருவகால பட்டியல் எழுத்தர், அதாவது கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பதவிக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். வேக்கன்சி 150 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பருவகால உதவுவர், அதாவது ஹெல்ப்பர். இந்த பதவிக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். வேக்கன்சி 150 கொடுத்துருக்காங்க. அடுத்து பருவகால காவலர், அதாவது சீசனல் வாட்ச்மேன். இதுக்கு ஆண்கள் மட்டும்தான் தகுதி. இதுக்கு வேக்கன்சி 150 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற 2 பதவிக்கும் ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேருமே எலிஜிபிள். 3வது பதவி, அதாவது காவலர், அதுக்கு ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பருவகால பட்டியல் இந்த பதவிக்கு நீங்கள் இளங்கலை அறிவியல், அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் டிகிரி, இதில் எதை படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து பருவகால உதவுபவர், அதாவது ஹெல்ப்பர். இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பருவகால காவலர், அவங்க 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சின்றதை டீட்டெயிலாக பிரித்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா ஓசியில் இந்த கம்யூனிட்டிக்கு 45 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எம்பிசி அதுக்கு 31 வேக்கன்சி, பிசி அதுக்கு 41 வேக்கன்சி, பிசிஎம் அதுக்கு 5 வேக்கன்சி, இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வயது வரம்பு என்னென்னு பார்த்துடலாம். எஸ்சி, எஸ்டிஏ, எஸ்சி அவங்களுக்கெல்லாம் 37 வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எம்பிசிக்கு 34 வயசு வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓசிக்கு 32 வயசு வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 3 வகையான போஸ்டிங்க்குமே சேம் ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. இதோட சேலரி 5255 ரூபா ப்ளஸ் டிஏ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 3 பதவிக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இதுக்கான தேர்வு முறை எப்படி இருக்கும்னா, உங்கள் கல்வி மதிப்பெண் மற்றும் நேர்முக தேர்வு இது 2த்தையும் பொறுத்து தான் நியமனம் செய்யணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காவலர்களுக்கு மட்டும் நீங்கள் நேர்காணலில் எடுக்கிற மதிப்பெண்ணை பொறுத்து தேர்ச்சி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு தற்காலிகமான பதவி தான், பர்மனன்ட் ஜாப் கிடையாதுன்றது குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்காணும் தகுதியுடைய ஆண் மற்றும் பெண் விண்ணப்பதாரர்கள் உரிய சான்றுகளுடன் கீழ்கண்ட முகவரிக்கு பதிவு அஞ்சல் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த ஒரு வேக்கன்சியானது மதுரை மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மக்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். மற்ற மாவட்டங்கள்லாம் இன்னும் வரலை, வரும்போது நம்ம அதையும் பார்க்கலாம். மேலும் விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய மின்னஞ்சல், அதாவது இமெயில் ஐடியை நீங்கள் அனுப்புகிற போஸ்ட் கவரில் கட்டாயம் மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னா, அவங்க உங்களுக்கு இன்டர்வியூ கால், அதுக்கப்புறம் அழைப்பிதழ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணுறோன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது அந்த விண்ணப்பத்துக்கு மேலே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேமை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மூணு பதவிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஆனால் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் சேர வேண்டிய கடைசி நாள் 28/2/2025. அதுக்குள்ளே நீங்கள் இந்த விண்ணப்பங்களை அனுப்பிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த விண்ணப்பங்கள் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி. இந்த முகவரியிலே நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட ஆஃப்லைன் அப்ளிகேஷனு, அதுக்கப்புறம் வேறு எதாவது இந்த ஜாப்பை பற்றி டவுட்டு அந்த மாதிரி எதாக இருந்தால் நீங்கள் யாரை பற்றி தெரிஞ்சு கேட்டுக்கலாம்.
ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.